இந்த தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். பொங்கல் ரிலீஸ் படங்கள் எல்லாம் முடிஞ்சு இந்த வாரமும் சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய படம் பாட்டல் ராதா. குடிநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற கட்டட வேலை செய்கிற பாட்டல் ராதா அலைஸ் ராதாமணி தான் நம்ம கதையோட கதாநாயகன். ஸோ நம்ம ஊரில் வந்து குடிநோயாளிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, குடிப்பாங்க, குடிச்சிட்டு பொண்டாட்டியை திட்டுவாங்க, அவங்கள வந்து தப்பாக பேசுவாங்க, பொறுப்பு இல்லாமல் எடுப்பாங்க, குடும்பத்தை கவனிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களோட பிரதிநிதியாக நம்ம பாட்டல் ராதா வந்து இருக்காரு. ஸோ இவர் வந்து குடியிலிருந்து வெளியே வரணும், குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவருடைய மனைவி வந்து பாட்டல் ராதாவை ஒரு மறுவாழ்வு மையத்தில் வந்து சேர்த்து விடுறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பாட்டல் ராதா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. குடியிலிருந்து இவர் வெளியே வந்தாரா, குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்தாரா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தான் பாட்டல் ராதா படத்துடைய கதை. ஸோ இந்த மாதிரியான பல குடிநோயாளிகளை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம். பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, எதிர் வீட்டில் இருப்பாங்க, அல்லது இந்த மாதிரியான கதைகளை நம்ம கேட்டிருப்போம். இல்லை ஏன் நம்மளே கூட இதில் ஒருத்தராக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான குடிநோயாளிகளால் என்ன மாதிரியான பாதிப்பை அந்த குடும்பம் வந்து ஃபேஸ் பண்ணுது, இந்த எல்லா விஷயங்களையுமே வந்து ரொம்ப மிகைப்படுத்தாமல் இயல்பாக கரெக்டாக கச்சிதமாக கதையில் கொடுத்துருக்காரு இயக்குனர் தினகரன். அதே மாதிரி பாட்டல் ராதாவா குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருடைய ஃபேஸ் ஆகட்டும், அந்த செவந்து போன கண்ணு, அப்புறம் குடிக்கிறேன் அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது அப்படியே அசடு வழிஞ்சிக்கிட்டு சிரிக்கிறது, அதே மாதிரி இதுதான் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் வந்து எக்ஸ்கியூஸ் கேட்கறது, குழந்தைகளுக்காக ஸ்நாக்ஸ் திருடிட்டு வந்துட்டு உடஞ்சி அழறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து அந்த கேரக்டரை கரெக்டாக கன்வே பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து அந்த கேரக்டர் மேலே நல்லா கோவம் வர மாதிரி, பரிதாபம் வர மாதிரி ஸோ கரெக்டாக வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஸோ ஹீரோயினாக வந்து சஞ்சனா நடராஜன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து குரு சோமசுந்தரத்தை அந்த கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலுமே அவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே அழுத்தமான கேரக்டர். ஸோ அதை அவங்க வரக்கூடிய ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் வந்து ஜான் விஜயோடது. ஸோ அவரை பார்த்தா பயம் வரணும், ஆனால் அவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ 1 மீட்டர் வந்து கொஞ்சம் அதிகம் போனாலும் அவர் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டர் வந்து போயிடும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் அந்த மீட்டருக்குள்ள வந்து கரெக்டாக நடிச்சிருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஸ்டிங் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற கேரக்டர்ஸுமே கரெக்டாக நடிச்சிருக்காங்க. படத்துடைய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடிநோயாளிகளால் அவங்களுடைய குடும்பம் வந்து எந்த அளவுக்கு சஃபர் ஆகுது, அவங்க மறுவாழ்வு மையத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த சூழ்நிலைகள் என்ன, அங்கேருந்து திருந்தி வெளியே போனாலும் ஏன் அவங்க மறுபடியும் குடிக்க அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் வந்து இந்த படம் பேசியிருக்கு. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து செயற்கையாக வலிந்து திணிக்கப்பட்ட காட்சிகள் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நேர்கோட்டில் இதெல்லாம் நம்ம டெய்லியும் பார்க்குறது, இல்லை நம்ம பார்த்த சுச்சுவேஷன் தானே, இது இப்படி தானே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே போறது படத்துடைய பிளஸ் அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக வந்து இந்த மறுவாழ்வு மையத்திலேருந்து திரும்பி வெளியே போறவங்க ஏன் அடிக்ட் ஆயிட்டேன் திரும்பி அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான காரணங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் கேட்கும்போது நமக்கு கோபமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சரி கரெக்டு தானே அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு கன்வின்ஸ் ஆகிற மாதிரியான ரீசன்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தன் ஏன் வந்து திரும்பவும் அடிக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லுவாப்புல. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 மணி நேரம் ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாப்புல. இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, எல்லாருமே வந்து குடிக்கிற எங்களை கேள்வி கேட்குறீங்க, ஆனால் வந்து இதுக்கு காரணமாக டாஸ்மாக் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற கவர்மெண்ட்டை வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் வந்து படத்தில் வலிந்து திணித்தது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் கதையோட்டத்தில் அமைஞ்சிருக்கிறது பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து பாடல்கள் இல்லை அப்படின்னாலும் பெரிய மைனஸாக இருக்காது. பட் ஸ்டில் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு டாஸ்மார்க்கில் இருக்கிற பாட்டு வந்து ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கராக இருக்குது. அதே மாதிரி கதைக்கு என்ன தேவையோ அந்த இசையை வந்து ஷான் ரோல்டன் கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஸோ படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கதையில் பெரிய எதிர்பார்ப்புகளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோ இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் வந்து ட்ராவல் ஆகுறது தான். ஸோ படத்துடைய ப்ளஸ் இதுதான் அப்படின்னாலும் மைனஸும் இதுதான் அப்படின்னு சொல்லியாகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே நம்மளை ஓரளவுக்கு என்கேஜிங்காக வச்சுக்கக்கூடிய கதை, செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த சுவாரஸ்யம் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறதும் படத்துடைய லென்த் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ யதார்த்த கதையில் இதுதான் இவ்வளவு தான் பண்ண முடியும் அப்படின்னாலுமே செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கான சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிறது படத்தில் ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாட்டல் ராதா படம் ஆக மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எடுத்துக்கிட்ட கதைக்கு நேர்மையாக சின்சியரான ஒரு அட்டெம்ப்ட் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.